persons of his close connections, which have tried to defend his actions and also support him fully, knowing that he indulged in this kind of illegal activities and con selling. ஓகேவா, என் பேரை வந்துட்டு 3ஆவதாக போட்டிருக்கான். யார் கொடுத்தான்னு தெரியல. ரிப்போர்ட் அனானமஸ் கம்ப்ளைண்ட். இது கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் இது அவ்வளோதான். அதுவும் ஒரு பிடிஎஃப், ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான். We have added extensive summary report of the whole incident and how we suspected, traced and got all the information from the internet and proofs of them accepting their association in attached document. ஓகேவா, இது ஒரு மேட்டர் ஆச்சு. இன்னொரு மேட்டர் நான் காட்டுறேன். இது வந்து ட்விட்டரில் இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு நைட்டு 27 நைட்டு தான் இந்த நபர் ஜேசன் சாமியல் போட்டது. நான் என்ன போட்டேன்னா, நான் ஒருத்தன் கேட்டிருந்தான், உங்களை பற்றி இவ்வளோ மேட்ரு வந்துருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இதை பற்றி ஜேகே சொல்லியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? If what you have posted is true, I should be in jail now, right? LOL. Rumors all many people's lives have gone to ashes. Don't do this to anyone without knowing the full truth, நண்பா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதை இவன் ரீட்வீட் பண்ணி இவன் ஆக்சுவலாக என்னை பிளாக் பண்ணிட்டான் ட்விட்டர்லேயும். சரி, நான் அந்த ஒரு கூத்து வேறு பண்ணேன். காலையில் என்ன பண்ணேன், ஒரு ஆல்டர்னேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரபி ஆல்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி இவனோட இந்த போஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் அடித்தேன். அப்பவும் பிளாக் பண்ணிட்டான் என்ன. இந்த இது கீழே போயிட்டு நான் திருப்பி ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன்னா பிளாக் பண்ணிட்டான் டக்குன்னு. இவனுக்கெல்லாம் எதுக்கு மீசை? None of them are rumors. Whatever iRobo V3, இது யாருன்னே தெரியல, சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ காட்டுறேன்னா, ஒரு நாள் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். None of them are rumors. Whatever iRobo V3 posted were true and they can be seen in my first YT video. அதாவது இவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றது எப்படி வந்து தெரிஞ்சுக்கணுமா? இவன் சொல்றதெல்லாம் உண்மை, இந்த iRobo V3 சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இவரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ போய் பார்த்தா தெரிஞ்சிருமா? இந்த வே ஹவ் யூ ட்ரை, அதை யூன்னு போடுறான்ல ஓகேவா, மானம் கேட்டவன் என்னை பிளாக் பண்ணிட்டான். என்னை பிளாக் பண்ணிட்டு யூன்னு போடுறான். How you try to remove parts of your friendship and mentions of those from YT videos discreetly on the guise of getting hacked was exposed by JK. நான் இதை வந்து ரிமூவ் பார்ட்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டிருப்பேன். ப்ரைவேட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி திருப்பி நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஹேக்கெல்லாம் வந்து ஒரு எச்சையால் தான் ஆச்சு. நான் வந்து எம்சிஎன்லேருந்து வெளியே வந்துட்டேன் அந்த டைமில். அப்போது என்னோட பழைய கூலி ஒரு பையன், அவன் வந்து நான் நல்லா பண்ணித்தரேன் ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ்லாம் போட்டு தரேன் அப்படி இப்படின்னா அவன் ஒரு எச்ச வேலை பண்ணிட்டான் நடுவில். அதனால தான் வந்துட்டு சொதப்பிடுச்சு, ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்புறமா அவன் பார்த்தா அது ஏதோ ஒரு கேங்கில் இருந்திருக்கான். அப்புறம் வந்து அவன் வந்து இவருக்கு மதநோக்கிக்கு சப்போர்ட் எது நிறைய கூத்தாயிருச்சு. அவன் தான் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு. ஐ திங்க் இட் டுக் மீ த ஃபுல் டே டு டூ இட். நன் ஆஃப் திஸ், இது கவனிங்க, none of these can get you convicted of any laws we have here in India. அது எப்படி? நீ உன் கம்ப்ளைண்ட்ல வந்துட்டு கன்ஸ்பயர்ட் அப்படின்னு தான் போட்டிருக்க. ஆனால் இங்கே வந்துட்டு none of this can be convicted of any laws-னா எப்படி? கன்ஸ்பிரசி, அதாவது ஒருத்தங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுன்றது கன்விக்ஷனுக்கு உண்டான எல்லா இது தானே. தட்ஸ் தி ஒன்லி ரீசன் யூ டிடன்ட் கோ டு ஜெயில். இல்லை அப்படியே ஊம்பிருப்பான் இவன்.
You different pervasive acts of sexual assault in public places and by people of power with absolute misogyny. ஐயோ வந்துட்டான். Of all these, your preference is absolutely morally disturbing and disgusting. சரிங்களா? இந்த ஒரு இதை வந்துட்டு போட்டிருக்கான் இவன். என் வாழ்க்கை நாசமா போனதே இவனால் தான். இவன் நான் என்ன பண்ணேன்னு சத்தியமா தெரியல. இன்னி வரைக்கும் தெரியல நான் என்ன பண்ணேன், என்ன ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா, எனக்கு உண்மையிலே தெரியலங்க. இப்போ நான் இன்னசென்ட்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? கேஸ் இல்லை. நான் இன்னசென்ட்னு எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ ஒரு கேஸ் நடந்தாதான் அது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், கோர்ட்டுக்கு போகும். கம்ப்ளைண்ட் மட்டும் தான், கேஸ் எங்க? அண்ட் இது வந்து இர்ஃபானை பத்தி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணேன் இல்லையா, அதுல இருந்து தான் கான்ஸ்டன்டா இவன் என்ன பண்றான், ட்விட்டர்ல கான்ஸ்டன்டா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான். யாருமே என் கூட நிக்கலங்க. நீ சிம்பதியெல்லாம் வேண்டாம், ஆனா இந்த லைவ் பார்க்காதீங்க, கிளம்பிடுங்க. நான் சிம்பதி உண்மையதான் சொல்றேன். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தன் உண்மையிலேயே இமோஷன்ஸை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பதி கார்ட் பிளே பண்றான். உண்மையான இமோஷன்ஸ் யார் தான் எக்ஸ்பிரஸ் பண்றா? இவங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க வந்துட்டு சிம்பத்தி, இவங்களுக்கு பிடிக்காத ஆளுங்க பேசுறாங்கன்னா சிம்பத்தி கார்ட் யூஸ் பண்றாங்கன்னா, அது எப்படி நியாயமாகும்? ஒரு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே ஆகும். இது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு நேரம். நான் இன்னொரு விஷயம் காட்டுறேங்க. போன்ல இருந்தா இருக்கலாம், அதனால நான் வந்து எப்படிங்க ப்ரூவ் பண்றது சொல்லுங்க. யாராச்சும் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணா என்னடா சிம்பத்தி கார்டு பிளே பண்றியான்னு வாங்க. என் விதி அப்படி, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் இப்போ எமோஷனல் ஆனா உடனே ஜேகே வந்து சிம்பத்தி கார்டு பிளே பண்றாரு. ஆனா எமோஷனுங்க, நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிதான் யாராச்சும் ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் if somebody could Tarkuriman #Tarkuriman